ஹாய் ஹலோ கைஸ், எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து நம்ம புறாங்களுக்கு வந்து டிவார்மிங் தான் பண்ண போகிறோம். இன்றைக்கி ஈவினிங்கே நம்ம ஒரு 4 o'clock கிட்ட நல்லா ஃபீட் பண்ணியாச்சு. புறா வயிற்றுலையும் நல்லா தீனி இருக்குது. ஸோ நம்ம எப்போவுமே டிவார்மிங் பண்ணும்போது ஃபீட் பண்ணிட்டதுக்கப்புறம் தான் டிவார்மிங் பண்ணணும். ஏன்னா இதோடைய டோசேஜ் எதுனா அதிகமாகச்சுன்னு சொன்னால் புறாங்களுடைய லிவர் எல்லாமே டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்காக நம்ம வந்து புறாக்களுக்கு நல்லா ஃபீட் பண்ணிவிட்டு அதுக்காக டிவார்மிங் பண்ணணும். இது வந்து நம்ம ஜதையில் இருக்க புறாங்களுக்கு எதுக்குமே டிவார்மிங் பண்ணக்கூடாது. அப்படி டிவார்மிங் பண்ணுறதா இருந்தால் ஜதை பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு 15 to 20 நாளைக்கு முன்னாடியே டிவார்மிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம பேர் பண்ணணும். ஸோ இது எல்லாமே வந்து பட்டா நம்ம பறக்க வச்சிட்ருக்க பட்டா, இதுக்கும் நம்ம ஸ்டாக் பேர்ட்ஸுக்கும் தான் இன்றைக்கி ஃபுல்லாகவே டிவார்மிங் பண்ண போகிறோம். ஸோ பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா 0.5 ml சிரஞ்ச் இது. ஸோ இந்த சிரஞ்சில் நம்ம கொஞ்சமாக எடுத்துகிட்டு ஒரு 3 to 4 drops, நான் கரெக்டாக ஒரு 3 ட்ராப் நான் ஒரே ஆள் பண்ணுறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. 2 3 4 4 அவ்வளோதான். அவ்வளோதான். இதே மாதிரி நம்ம எல்லா புறாக்கும் பண்ணணும். அதுதான் ஒரு 3 to 4 drops, அவ்வளோதான். நம்ம இதோடைய ரிசல்ட் என்னன்றத காலையில் பார்க்கலாம். ஸோ இப்போ இதுக்கு வந்து டிவார்மிங் பண்ணியாச்சு. இதேமாரி நம்ம இருக்க எல்லா பேர்ட்ஸுக்குமே டிவார்மிங் பண்ணிடலாம். அவ்வளோதான். நம்ம வந்து டிவார்மிங் எதுக்கு நம்ம நைட்டில் பண்ணுறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ புறாக்கு நம்ம பகலில் பண்ணோம்னு சொன்னால் அது என்ன பண்ணோன்னா, அது இந்த வெளிச்சத்துக்கு அதுக்கும் அது கூண்டில் ஒரு இடத்துல நிற்காமல் மாறி மாறி பறந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்காக ஒரு ப்ராப்பரான டைஜஷன், அதுக்கப்புறம் ரெஸ்ட்டு கிடைக்காது. இதே நம்ம நைட்டில் பண்ணோம்னாக்கா மருந்து கொடுத்துட்டு கூண்டில் விட்டோம்னா போதும், அது ஒரு ஓரமாக போய் நின்றுக்கும். ஸோ அதோடைய நம்ம இந்த கொடுக்குற மருந்தும் கரெக்டாக வேலை செய்யும். அதனால தான் நம்ம வந்து நைட்டில் கொடுக்குறோம். அதுமாரி நம்ம டிவார்மிங் வந்து எந்தெந்த புறாக்களுக்கெலாம் பண்ணலான்னு வந்து பார்த்திங்கனாக்கா, நம்ம தனியாக வச்சுருக்கோம் இல்லையா, இந்த மாதிரி புறாக்களுக்கு. அதுக்கப்புறமா வெடைங்க, இப்போ வெடைங்கள இருக்குது அப்படின்னாக்கா ஒரு 3 மாதம் கழித்து அதுக்கப்புறமா நம்ம டிவார்மிங் பண்ணலாம். ஏன்னா அது ரொம்ப சின்ன சிக்கன்னும் போது அதுக்கு எல்லாமே ரொம்ப ஈஸியாக அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம ஒரு 3 மாதம் கழித்து நம்ம டிவார்மிங் பண்ணும்போது அந்த மெடிசனும் ப்ராப்பராக வேலை செய்யும். புறாக்கும் எந்த ஒரு எஃபெக்ட்டுமே இல்லாமல் நல்லபடியாக அதுக்கு டிவார்மிங் ஆகி முடியும். ஸோ அதனால் வெடைங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு 3 மாதம் கழித்து டிவார்மிங் பண்ணலாம். நம்ம டிவார்மிங் பண்ணுறதுனால நல்ல விஷயம் என்னன்னு வந்து பார்த்திங்கனாக்கா, அதோடைய வயிற்றில் இருக்க தேவையில்லாத அந்த புழு எல்லாமே வெளியே வந்துடும். இப்போ வெளியே வந்துச்சுன்னா நம்ம கொடுக்குற ஃபுட்டு வந்து கரெக்டாக டைஜஸ்ட் ஆகும். அந்த ஃபுட்டில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக ப்ராப்பராக வந்து புறாக்களுக்கு உடம்புல போயிட்டு ஸ்டேபிளாக இருக்கும். அதோடு இல்லாமல் நம்ம கொடுக்குற ஃபீட்லேருந்து தான் இந்த புறாவுடைய மேலே இந்த ரக்கையோடைய ஸ்ட்ரென்த்தனாக இருக்கட்டும், அதோடைய ஷைனிங்காக இருக்கட்டும், எல்லாமே நம்ம கொடுக்குற ஃபுட்டில் தான் இருக்குது. ஸோ ப்ராப்பராக அதுக்கு ஃபுட்டு டைஜஸ்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் அதோடைய புறாவுடைய ஷைனிங், அதோடைய குவாலிட்டி எல்லாமே நல்லா பெட்டராக இம்ப்ரூவ் ஆகிருக்கும். ஸோ அதனால தான் நம்ம இந்த டிவார்மிங்லாம் பண்ணுறது. இந்த வயிற்றில் வந்து புழுக்கள் வந்து இருக்கும். அந்த புழுலாம் செத்து வெளியே வந்துடுச்சின்னு சொன்னால் அந்த ஃபுட்டோடைய அதில் இருக்க அந்த விட்டமின்ஸ் எல்லாமே கரெக்டாக புறாக்களுக்கு போய் சேரும். நம்ம இப்போ நைட்டு டிவார்மிங் பண்ணியிருக்கோம். மேக்ஸிமம் வித்தின் 2 daysல வந்து நம்மளுக்கு நல்ல ரிசல்ட்டு தெரிய வரும். உடனே கிடைக்கிறதுன்றது கொஞ்சம் டவுட் தான். அதாவது வயிற்றில் வந்து புழு இருந்துச்சு அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்து நாளைக்கு காலையிலலாம் கிளியர் ஆகிடும். அப்படி இல்லை, அது ரொம்ப கம்மியாக இருக்குன்னும் போது அது இந்த மெடிசன் வந்து அதுக்கு உடம்புல செட் ஆகணும். செட் ஆனதுக்கப்புறமா வேறு எதுனா புழுக்கள், வேஸ்ட்டு அந்த மாதிரி எதுனா இருந்துச்சுனாக்கா எல்லாமே கிளியர் ஆகி வெளியே வர ஆரம்பிச்சிடும். 2 நாள் மேக்ஸிமம், அதுக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. வித்தின் 2 days ஃபுல்லாக பேர்டு ரெடி ஆகிடும். ஒரு சில புறாக்கள்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம நல்ல ஃபுட்டு கொடுப்போம்.
ஆனால் ஒரு சில புறாக்களுக்கு வந்து அந்தளவுக்கு இதுவாக உடம்பு வந்து பிடிக்காது. அந்த மாதிரி இருக்குது அப்படின்னாக்கா அதுக்கு நம்ம கொடுக்குற அந்த ஃபுட்டை வந்து உள்ளே இருக்க அந்த புழுக்கள் தான் சாப்பிடுது. அப்படி சாப்பிடுச்சுன்னா தான் நம்ம எவ்வளோ ஃபுட்டு கொடுத்தாலும் அந்த புறாவோடைய உடம்பு கண்டிஷன் வந்து வீக்காகவே இருக்கும். ஸோ இது வராமல் தடுக்கிறதுக்கு தான் நம்ம இந்த டிவார்மிங்லாம் பண்ணுறோம். ஸோ புறா இன்னும் நல்லா ஷைனிங் ஆகும் நம்ம நல்லா ஒரு ப்ராப்பரான ஃபுட்டு கொடுத்து நம்ம புறாவை மெயின்டைன் பண்ணும்போது. அதே மாதிரி நம்ம ரேஸ் பண்ணுற புறாக்களுக்கு எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கனாக்கா, நம்ம புறாக்களை பறக்க விடுவோம் இல்லையா, நம்ம ஃபுட்டு கொடுத்து தானே பறக்க விடுவோம். அப்படி இருக்கும்போது அது புறா பறந்துட்டு டயர்டில் வந்துச்சுன்னா அதோடய ரெக்கவரி டைம் வந்து ரொம்ப சீக்கிரமாக இருக்கும். நம்ம கரெக்டாக ப்ராப்பரான ஃபுட்டு கொடுக்கும்போது அந்த வேலைகளை அது கரெக்டாக போய் செய்யும். அப்போ தான் நம்ம கொடுக்குற மெடிசனுமே நல்லா எஃபிஷியண்ட்டாக ஒர்க் ஆகும். அப்புறம் ரெக்கவரி டைமும் ரொம்ப சீக்கிரம் இருக்கும். ஸோ இதனால தான் நம்ம புறாங்களுக்கு எல்லாத்தையுமே டிவார்மிங் பண்ணுறது. ஸோ எல்லாருமே வந்து புறாக்களுக்கு டிவார்மிங் பண்ணுங்கள், அது ரொம்ப முக்கியம். பாருங்கள் இதோடைய ஃபெதர்ஸு. இந்த புறாவை பற்றின வீடியோலாம் உங்களுக்கு அடுத்தடுத்து வரும். ஸோ இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுக்கு வந்து நம்ம கேஜியில் புறா நல்லா பறக்கணும், நல்ல ஒரு ரிசல்ட் பார்க்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு பண்ணக்கூடிய எல்லா விஷயத்தையுமே நம்ம பண்ணணும். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிவார்மிங்காக இருக்கட்டும், இல்லை புறாக்களுக்கு கரெக்டான அந்த வேக்சினேஷன் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த மாதிரி நம்ம எல்லாமே ப்ராப்பராக வச்சு மெயின்டைன் பண்ணால் தான் டிசீஸில் இருந்தும் தப்பிக்க முடியும். புறாவுடைய ஃப்ளையிங் குவாலிட்டி எல்லாத்தையுமே நம்ம கரெக்டாக பார்க்க முடியும். ஸோ எல்லாமே நம்ம பண்ணணும். இப்போ தான் நம்ம ஃபஸ்ட்டு டிவார்மிங் பண்ணியிருக்கோம். இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கனாக்கா புறாங்களுக்கு அந்த பேன், உடம்பு மேலே இருக்கக்கூடிய பேன்லாம் நீக்கணும். எல்லாமே நம்ம அப்கமிங் வீடியோஸில் அப்லோட் பண்ணுவோம். இப்போ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் டிவார்மிங் பண்ணும்போது ஒரு 2 to 3 பேர் கூட வச்சுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நானே ஒரே ஆள் பிடிச்சிக்கிட்டு வீடியோ எடுக்கணும், எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஒரு 2-3 பேர் கூட வச்சுக்கோங்க. பாருங்கள் இது ரைசன். இது வந்து உங்களுக்கு பார்க்க ஓமர் மாதிரி தெரியும். இது வந்து சாதா மேலு, பறவை மேலு. இது வந்து நம்ம ஸ்டாக் பர்ட் பண்ணியாச்சு. இது சிங்கிள் பாடி. இது பார்த்திங்கனாலே உங்களுக்கே தெரியும். இவர் வந்து பேரிங்காக நிறுத்தியாச்சு. ஆனால் இதோட மண்டை அமைப்பு, கண்ணமைப்பு எல்லாமே ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸ் குவாலிட்டியாக இருக்கும். இது ஒரு நல்ல மேல் இது. ஸோ இதுக்கு தான் அடுத்தது ஃபீமேல் தேடணும். இந்த ஊசி ரக்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ரக்கை இது. ஊசி ரக்க புறா நல்லாயிருக்கும் புறா. இந்த புறா வந்து பார்த்திங்கனாக்கா நம்மக்கிட்ட இருக்க ஒரு ஓவரடி மேலு. இது வந்து குரங்கு லைனுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு லைன்லேருந்து நம்ம வச்சுருக்க ஒரு மேலு. இந்த லைனில் நம்மக்கிட்ட பறந்த முதல் புறா இது தான். வெளியில் நம்ம வாத்தியார்கிட்ட எல்லாருக்கிட்டையுமே பறக்குது. ஸோ அவர்கிட்ட கேட்டு வாங்கி நம்ம வீட்டில் சிக்கு எடுத்த முதல் வெடை இது தான், மேல் இது. இதை ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டாக் பண்ணி வச்சுருந்தோம். அதுக்கப்புறமா ஒரு வருஷம் கழித்து நம்ம புறாங்களை நிறைய எடுத்ததுக்கப்புறம் இதை பறக்க விட்டோம். நல்ல ஒரு அடி, ஓவர் அடியில் தான் வரும். இந்த லைனில் எல்லாமே ஓவர் அடி தான். இதுக்கப்புறம் வர புறாக்கள் எல்லாத்தையுமே நான் காட்டுறேன். இதுக்கப்புறமா வீடியோ போடுவேன். நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ போயிட்டுருக்கு. இப்போ ஒரு 2 வீடியோ கிட்ட போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ 3வது பேர்டு எல்லாமே போடுவேன். நான் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த புறாவுடைய ஐசைன் நம்ம வீட்டோடைய டான். போன வீடியோவில் இவரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ பார்க்கணுன்னு நினைக்கிறவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இந்த புறாக்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்குறேன், போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். இந்த புறா எப்படி பறந்துச்சு, என்ன ஏதுன்னு எல்லாத்தையுமே நான் அதில் கம்ப்ளீட்டாக கிளியராக சொல்லியிருக்கேன். ஸோ அதை போய் செக் பண்ணி பாருங்கள். நம்ம டிவார்மிங் அந்த புறாவுக்கு பண்ணணுன்றது கம்பல்சரி. முடிஞ்ச அளவுக்கு ஒரு 3 months ஒன்ஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைனாக்கா ஒரு 6 months ஒன்ஸ் கம்பல்சரி பண்ணியே ஆகணும். 3 months ஒன்ஸுன்றது வந்து டைம் இருக்கிறவங்க பண்ணலாம், புறா நல்லா மெயின்டைன் ஆகும். அப்படி இல்லை வேலைக்கு போகிறீங்க அப்படின்னாக்கா ஒரு 6 months ஒன்ஸ் கம்பல்சரி பண்ணிவிடுங்க. அதுதான் வந்து புறாவுக்கும் நல்லது, நம்மளுக்கும் நல்லது.
நம்மளுக்கு வந்து இந்த அன்வான்டாக புறாக்களுக்கு நோய் வந்து அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய மணி டைம் எல்லாமே வந்து நம்மளுக்கு சேவ் ஆகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு 6 months ஒன்ஸ் கம்பல்சரி டிவார்மிங் பண்ணிவிடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாதா மேல், இது பச்சை கண்ணில் வந்திருக்கும். நம்மக்கிட்ட நம்ம வாங்கின முதல் மேல் இது ஒரு நல்ல ஒரு மேல், நல்ல உரப்பு புறா, நல்ல உரப்பு. ஒரு ஐசைன் பாருங்கள். போன ஒரு சாதா மேல் ஒன்று காமிச்சிருந்தேன் இல்லையா, அதோடைய அப்பா இது. நல்ல அம்சமாக இருக்கும் புறா. இதுக்கு வர குட்டிங்க எல்லாமே மேக்ஸிமம் பச்சை கண்ணில் வரும். ரொம்ப ரேராக வந்து இந்த மாதிரி கோல்டன் வித் ரெட்டு அந்த மாதிரியான காம்போவில் வரும். ஸோ ஒரு ஐசைன் எல்லாமே அப்கமிங் வீடியோஸில் நான் கண்டிப்பாக போடுறேன். அரக்கு கண்ணு மாதிரி இருக்கும் இது, பார்க்க நல்லாயிருக்கும் புறா. நல்ல ஒரு உரப்பு, நல்ல ஒரு பாடி கண்டிஷன், எல்லாமே ரொம்ப இதுவாக இருக்கும், கிளாசிக்காக இருக்கும். இதுக்கு தான் இப்போ ஒரு ஃபீமேல் ஒன்று தேடிட்டு இருக்கேன். இது கிடச்ச உடனே பேர் பண்ணி இதோடைய சிக்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணுறேன். இதுக்கு வந்து ஒரு பக்கம் மட்டும் அந்த வெள்ளை ரக்கம் வரும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இதில் வந்து வெள்ளை ரக்கம் இருக்காது. இது வெளியில் மட்டும் உங்களுக்கு ஒயிட் மாதிரி தெரியும். இது எல்லாமே சப்ஜா ரக்க, நல்லாயிருக்கும். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே மேல். இப்போ இதுக்கப்புறம் நம்ம பண்ணுறது எல்லாமே ஃபீமேலுக்கு தான் டிவார்மிங் பண்ண போகிறோம். டிவார்மிங் பண்ணுறதுக்கு ஃபீமேலை பொறுத்த வரைக்கும் டிவார்மிங் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த புறாவுடைய ஹெல்த்து பார்க்கணும், நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு. எதனா சளி எதனா இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு, அதுக்கப்புறமா எக்கு இருக்கா, வயிற்றில் வந்து எக்கு இருக்கான்னு சொல்லி செக் பண்ணணும். எக்கு இல்லைன்ற பட்சத்தில் பிரச்சனை கிடையாது. அப்படி எக்கு இருந்துச்சுனாக்கா அந்த புறா விட்டுடுங்க. அது எக்லே பண்ணதுக்கப்புறம் ஒரு 15 to 20 days ஆனதுக்கப்புறம் நம்ம டிவார்மிங் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம தனியாக பிரித்து வச்சுருக்க புறாக்கள் மஸ்து முட்டை வைக்கும், அதுக்கு தான் நான் சொல்கிறது. நீங்கள் பேரிங் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த பேர்லாம் பிரித்ததுக்கப்புறம் அந்த நம்ம டிவார்மிங் பண்ணணும். அதுக்கு முன்னாடியே நம்ம பண்ணோம்னா புறா வந்து ஃபால்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. அதோடய ஹெல்த் எல்லாமே அந்த எக்லேயே பண்ணதுலேயே போயிருக்கும். ஸோ அதனால தான் அந்த 15 to 20 days கேப் விட்ருவோம். விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம பேர் பண்ணும்போது நம்ம கொடுக்குற மருந்து எல்லாமே கரெக்டாக வேலை செய்யும். இதோடைய கண் அமைப்பு கூட பாருங்கள், நல்லா ரெட்டிஷாக இருக்கும். நல்ல ஒரு பறவை ஃபீமேல் இது. உடம்பு எல்லாமே ரொம்ப ஷார்ட்டு, நல்லா ஸ்பீடு இருக்குது இந்த புறாவில். பாருங்க, இது அதோடைய பொண்ணு இது முன்னாடி ஒரு ஆண் காட்டணும் இல்லையா, அதோடைய பொண்ணு இது. அது அப்பா எப்படி இருக்கோ அதே மாதிரி கலரில் வந்திருக்கும். ஏன்னா இதுக்கு வந்து ஒரே ஒரு மொனரக்கம் மட்டும் ஒயிட்டு. நல்ல ஒரு ஃபீமேல் பறக்க வச்சுருக்கோம். மஸ்துக்கு வந்துட்டனால அந்தளவுக்கு புறா பறக்கலை. ஸோ ஒரு அப்படியே ரெஸ்ட்டில் இருக்கட்டும், நெக்ஸ்ட்டு சீசனுக்கு ஓட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். அதேமாரி ஃபீமேலில் வந்து வயிற்றில் முட்டை இருக்கா இல்லையான்றது எப்படி செக் பண்ணலான்னாக்கா, இந்த மாதிரி பிடிக்கிறோம் இல்லையா, பிடிக்கும் போது இந்த அடிப்பகுதி வருது இல்லையா, இந்த அடிப்பகுதியில் இருக்கும் போது அதோட முள் விலகி இருக்கிறது நம்மளுக்கு நல்லா கிளியராக தெரியும். இதை வந்து வித்தின் இன்னொரு 3 to 4 days எக்லேயே பண்ண போகுது. உங்களுக்கு கேமராவில் தெரியுதா என்னன்னு தெரியல. அது மோஷன் போகிற இடம் வந்து கொஞ்சம் வீங்கி இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு 3 to 4 days எக்லேயே பண்ண போகுதுன்னு அர்த்தம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த ஃபீமேல்லாம் நல்லா செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம டிவார்மிங் பண்ணலாம். இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இதுக்கு டிவார்மிங் பண்ணக்கூடாது, அப்படியே விட்டுடலாம். நீங்கள் அந்த புறாக்களை பிடிக்கும் போதே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இது வந்து நம்ம நார்மலாக இருக்குது, வயிற்றில் முட்டை இல்லை, செக் பண்ணியாச்சு. வந்து நம்மக்கிட்ட நல்லா பறவை அமைப்புள்ள ஒரு ஃபீமேல் இது. இது மணல் கண்ணு புறா, ஃபுல் வெள்ளிக்கண்ணில் இருக்கும். நல்ல ஒரு பறவை. 5 ஹவருக்கு மேலே தான் புறா வந்து இறங்கும். அதேமாரி இறங்கும் போது புறா ரொம்ப பேப்பர் வெயிட்டில் இருக்கும். அந்தளவுக்கு ஃபுல் எஃபர்ட் போட்டு பறக்கக்கூடிய ஒரு புறா. இதில் இருக்க ஒரே ஒரு ஃபால்ட் என்ன அப்படின்னாக்கா, இது வந்து குட்டை ஆகிடுச்சு. குட்டை ஆனதுக்கப்புறம் சரி இதுக்கு ஒரு நல்ல ஒரு லென்த்தான ஒரு மேல் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டுருக்கேன். இதுக்கு ஒரு மேல் ஒரு இடத்துல இருக்குது, நம்ம எடுத்துகிட்டு வரணும். அப்படி இல்லைனாக்கா நம்ம அந்த குரங்கு லைன்லேருந்து ஒரு
ஒரு மேல் ஒன்று காமிச்சிருப்பேன். அந்த மேல் தான் இதுக்கு போடலான்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் சொல்லுங்கள் எது பேர் பண்ணலான்னு சொல்லிட்டு. இது நல்ல பறவை, 5 ஹவர் நல்லா பறக்கும். புறா வந்து நல்லா ஸ்மூத்தாக வந்து லேண்ட் ஆகும். ரொம்ப பறந்துடுச்சுன்னு சொல்லி வந்து விழாது புறா. நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குது இந்த ஃபீமேலு. இப்போ வந்து நம்மக்கிட்ட ஒரு 15 to 20 ஃபீமேல் இருக்குன்னா அது அப்படியே பாதிக்கு பாதி இல்லைனா ஒரு 75% இருக்கக்கூடிய பேர்ட்ஸ் எல்லாத்துக்குமே வயிற்றில் முட்டை இருக்கும். ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா இது சம்மர் டைமு. ஸோ புறாவில் வந்து மஸ்து முட்டை வைக்கும். ஸோ ஃபீமேலுக்கு மட்டும் அது எல்லாத்தையுமே செக் பண்ணி ப்ராப்பராக டிவார்மிங் பண்ணுங்கள். அது அந்த எக்கு லே பண்ணதுக்கப்புறம் ஒரு 10 to 15 days கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம டிவார்மிங் பண்ணிக்கலாம். எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இப்போ இவர் தான் நம்மக்கிட்ட கொஞ்சம் நாளாக பறந்துட்டுருக்காரு. இப்போ ஒரு 1 hour கிட்ட வந்திருக்கு. நல்ல ஒரு ஃபீமேலு, குல்தார் ஃபீமேலு. ஸோ இதுக்கப்புறம் போடக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு அடுத்து இன்னும் ஒரு 4 விஷயம் பண்ண வேண்டியது இருக்குது. என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நம்ம டிவார்மிங் பண்ணியிருக்கோம். இன்னும் அந்த பெயின் மருந்து போடணும், அப்புறம் வேக்சினேஷன் பண்ணணும். இன்னும் இந்த 2 விஷயம் இருக்குது. 3ல் 1 முடிச்சாச்சு. இதோடைய ரிசல்ட் எப்படின்னு சொல்லி நான் காலையில் ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலுக்கு யாருன்னா புதுசாக இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நான் போடக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு என்னோட நோட்டிஃபிகேஷன் ஆகும். டிவார்மிங் பண்ணதுக்கப்புறம் புறா எதனா உங்களுக்கு டல்லாக இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னாக்கா இந்த குளுக்கோன்-டி இது வாங்கி வச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம புறாக்களை ஓட்டும் போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து 1 ஸ்பூன் எடுத்து 1 டம்ளர் தண்ணியில் ஃபுல்லாக கலந்து கொடுக்கலாம். அப்படி இல்லைனாக்கா இதோடைய ஆல்டர்னேட்டிவாக ஒன்று, இது பேர் வந்து எலக்ட்ரால் சொல்லுவாங்க. இந்த எலக்ட்ராலை மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா புறா சீக்கிரமாக ரெக்கவரி ஆகிடும். வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேற்று நைட்டு வந்து டிவார்மிங் பண்ணியிருந்தோம். டிவார்மிங் பண்ணதில் அந்தளவுக்கு எந்த ஒரு புறாக்கும் புழு இல்லை வயிற்றில். ஸோ செக் பண்ண வரைக்கும் கிளியராக இருக்குது. வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு புறாக்கு மட்டும் வயிற்றில் புழு வந்துருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கிளியராக வெளில வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி புழுங்க எதுனா வயிற்றில் இருந்துச்சுன்னா நம்ம கொடுக்கக்கூடிய தீனி எதுவுமே சரியாக செரிமானம் ஆகாது. அதனால தான் நம்ம இந்த டிவார்மிங் பண்ணுறது. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே டிவார்மிங்லாம் பண்ணுங்கள் கரெக்டாக. 6 months ஒன்ஸ் கம்பல்சரி பண்ணுங்கள். அப்போ தான் புறாவும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். Thank you for watching this, friends.